அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதிட ஈஸ்வரி ராஜுங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாத விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக உள்ளார். அதே போல் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் இருக்குது. அப்போ இது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, இந்த சுகஸ்தானத்தில் அனைத்து கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல பலன் தான். அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், இல்லை வண்டி வாங்கணும், அதை பழைய வண்டியை ரெடி பண்ணணும், இல்லை பழைய வீட்டை நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டம் அதெல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இது ஒரு உயர் கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது தான். 5ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சில வாக்குவாதங்கள் ஏற்படும். அதெல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பூர்வீகத்தில் ஏதாச்சும் ஒரு சொத்து பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் ஒரு வழக்கு கேஸ் இதெல்லாமே ஏற்படும். அதை நீங்கள் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் திருமணத்துக்கு காத்துக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஒரு போராட்டத்துக்கு பிறகு திருமண அமைப்பை கூடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் அப்படிங்கிறப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுக்கு ஏதாவது தலைக்கு வந்தது தலைப்பகையோட போச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எளிமையாக விலகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அப்படிங்கிறப்ப நீங்கள் நிறையா மனதை வந்து ஒரு லேசாக வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயங்களையும் துணிச்சலாக நீங்கள் செயல்படுவீங்க. ஏன்னா இங்கே 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறப்ப அந்த மனது அப்படிங்கிறப்ப ஒரு துணிச்சலோடு செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப நீங்கள் அதாவது பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டம் கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஏன் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 11ஆம் அதிபதி உங்களுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேற்றக்கூடியவர் புதன். உங்களுக்கு 11ஆம் அதிபதி அவர் போய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு மனசு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல எண்ணங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இது போல் ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.